நிறுத்து நிறுத்து. ஏய் நிறுத்துன்ற. என்ன தோறனே, என்னாச்சு? பார்த்து வர வேணாமா? திடீர்னு ஆட்டோ இடிக்கிற மாதிரி வந்துட்ட. நான் ரொம்ப பயந்தே பட்டேனே. அந்த பயம்லாம் இருக்கட்டும், முதல்ல வண்டியில இருந்து தமிழை இறக்கி விட. தமிழ் குட்டி, வாங்க 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 வாங்க. நம்ம கடைக்கு போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். தோறனே, உனக்கு என்ன சிரமம்? நானே கூட்டி போய் விட்டுறேனே. நீ பார்த்து வீட்டுக்கு போன. இங்க பாரு கதிர்வேலு, உன் வேலையை மட்டும் பாரு. எங்க வீட்டு பொண்ணை கூட்டு போறதுக்கு நீ எனக்கு புத்தி சொல்றியா? அண்ணே சொல்றத கேளுங்கண்ணே. இப்ப உன் நிலைமை வேற சரியில்லை. நானே கூட்டு போறேண்ணே. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போனேன். ஏய், உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. தமிழ வா 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 வா. சித்தப்பன் சாக்லேட் ஐஸ்கிரீம்னு எவ்வளோ வேணா வாங்கி தரேன், சரியா? வேண்டாம் சித்தப்பா, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். தமிழ, என் கூட வரதுக்கு எதுக்கு செல்லம் பயப்படுற? வாமா, நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன். வா. வேண்டாம் சித்தப்பா. வாடா தங்கம், வா. ஹலோ அம்மா, நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற ஆட்டோ டிரைவர் பேசுறேம்மா. சொல்லுங்கண்ணா. பாரதி அம்மா, உங்க மச்சன துரை இருக்காருல்ல, அவர் புல் போதையில வந்து ஆட்டோவை மறிச்சு நம்ம பாப்பா தமிழை கூட்டிட்டு போயிட்டாருமா. ஐயோ, அவரையே வந்து கூட்டிட்டு போனாரு? சொல்ல சொல்ல கேட்காம வழுக்கட்டாயமா பைக்கில் உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்காருமா. வண்டி போன போக்கே சரியில்லைம்மா. அதாம்மா பயந்து போய் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்றேம்மா. சரிண்ணே, நான் பாக்குறேன். சரிம்மா. ஏய், கொஞ்சம் பொட்டாசியா இருக்கியா? என்னாச்சு பாரதி? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? தமிழ் ஸ்கூல்ல இருந்து ஆட்டோல வர்றப்ப துரை போய் ஆட்டோவை நிறுத்தி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தமிழை கூட்டிட்டு போயிருக்காரு அத்தை. ஆட்டோ டிரைவர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவன் அந்த பக்கமா போயிருப்பான் பாரதி. ஆட்டோவை பார்த்ததும் தமிழை கூட்டிட்டு போயிருப்பான். அதுக்கு எதுக்கு நீ பயப்படுற? இல்ல அத்தை, அவர் நல்ல நிலைமையில இருந்தா பரவாயில்ல. அவர் பயங்கர போதையில இருந்தாருன்னு ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. சே, என்னடி இது வம்பா இருக்கு? தனா, அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இதோமா. என்னடி ஆச்சு? என்னடி? மா, ரிங் போகுதுமா, ஆனா போனே எடுக்க மாட்டேங்கிறான். அத்தை, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அதுக்குள்ள தமிழ் வீட்டுக்கு வந்துட்டா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் போய் பாக்குறேன் அத்தை. ஆகாது, நீ பதட்டம் இல்லாம போ. நான் போய் பாத்துட்டு வரேன். ஏய், இன்னைக்கு வரட்டும் அவன். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ச்சே, என்ன மனுஷன் அவன். இருமா பாக்கலாம். யோ, மெதுவா போ. அந்த ஆள் தடுமாறிக்கிட்டே வரான்.
ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஏண்டா கார்ல வரதா இருந்தா உனக்கு ஃப்ளைட்ல வரதா நினைப்பா? கண்ணு என்ன பின்னாடி வச்சுட்டு வண்டியை ஓட்டுறியா? என் வண்டி மேல வந்து இடிக்கிறியா? நான் போனேன். அக்கா தமிழ் பாத்தீங்களா? நாங்க பாக்கலையேம்மா. ஐயோ எங்க போனாங்கன்னு தெரியலையே. வண்டி எடுங்க. சரிமா. யோ என்னையா பேசுற? தண்ணிய போட்டு வந்து நீதான் அடிச்ச. இதுல கை வேற வாங்குறியா? ஏய் யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவனை நான் நினைச்சாதான் நீ இந்த ஊரை விட்டு தாண்டி போக முடியும். இரு நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. ஏய் பாப்பா குண்டா. ஏய் குண்டா. ஏய் கையை விடு. ஆரோக்கியம் தமிழையும் துறையும் பாத்தீங்களா? இல்லையேம்மா. என்னாச்சு? தமிழ காணோன்னு. ஏய் என் ஊர்ல வந்து என்னைய அடிக்கிறியா? என் மேல கை வைக்கிற மவனே உன. சீக்கிரம் வண்டி எடு. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஒரு நிமிஷம் சார். சார் பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா சார்? பக்கத்துல குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போய். சரிங்க சார். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் போயிடலாம் சார். தமிழ் எங்க? தமிழ நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. யோ துரை தமிழ் எங்க? தமிழ தமிழ எங்க? வழக்கமா அவ ஸ்கூல்ல இருந்து ஆட்டோல தானே வருவா. நீங்க எதுக்கு அவளை போய் கூப்பிட்டீங்க? ஐயோ எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. எங்க தமிழ் எங்க? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள எவனோ குறுக்க வந்து தமிழ தூக்கிட்டு போயிட்டான். என்னது? தூக்கிட்டு போயிட்டானா? என்ன சொல்றீங்க? அதோட என் மேல இந்த தூரம் மேலே கை வச்சுட்டு போயிட்டான் அவன். அவனை சும்மா விட மாட்டேன்டா. டேய் இப்படி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான்னு அசால்ட்டா சொல்றீங்க. ஏய் உன சும்மா விட மாட்டேன்டா. டேய் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைய கூட்டிட்டு அவன் எங்க போனானாவது சொல்லுங்க. ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். இவரு நல்ல போதையில வந்து பைக்கை கொண்டு வந்து கார்ல இடிச்சிட்டாரு. குழந்தை கீழே விழுந்து அடிபட்டுருச்சுமா. என்னடா சொல்றீங்க? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டி போயிருக்காங்கம்மா. இந்த ஆளை நம்பி எதுக்குமா குழந்தைய அனுப்புறீங்க? குழந்தை ஏயா நான் இடிச்சதை நீ பாத்தியா? அவன் தான்டா என் வண்டி மேல வந்து இடிச்சான். அவன் மட்டும் என் கையில கடிச்சான்னு வெயி அவனை சும்மாவா விட மாட்டேன். எங்க அவங்க எந்த ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்கண்ணே. பக்கத்துல இருக்கிற குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டி போயிருக்காங்க. குமரன் ஹாஸ்பிடல் போலாம். வாங்க சீக்கிரம் வண்டி எடுங்க. சிஸ்டர் சார் என்னாச்சு சார்? டாக்டர் இருக்காரா? டாக்டர் உள்ள இருக்காங்க சார். நீங்க டென்ஷன் ஆகாம வாங்க. ஒண்ணு இல்ல. வாங்க வாங்க சார். படுக்க வைங்க சார். சார் இருங்க சார், நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துறேன். அங்கிள் எனக்கு
எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பாப்பா பயம்? டாக்டர் வந்து ஊசி போடுவாங்கல்ல, எனக்கு ஊசினாலே பயம். அதெல்லாம் போட மாட்டாங்கடா. நான் அவன் கூட இருக்கேன்ல, பயப்படாதடா. வலிக்குது அங்கிள். டாக்டர் வலிக்குது. என்னாச்சுமா? என்னாச்சு சார்? குழந்தைக்கு எப்படி அடிபட்டுச்சு? பைக்ல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க டாக்டர். ஓகே. என்ன சார் நீங்க குழந்தைய வச்சு கூட்டிட்டு போறப்போ கவனமா போக மாட்டீங்களா? அப்படி என்ன கேர்லெஸ் உங்களுக்கு? வெரி குட். பாப்பா பேர் என்ன? தமிழரசி. தமிழரசி. நைஸ் நேம். சரி, தமிழுக்கு சின்னதா ஒரு ஊசி போடலாமா? ஊசியா? ஐயோ, எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வலிக்கும். எனக்கு ஊசினாலே பயம். சின்ன ஊசி தான், பெயின் இல்லாம டக்குன்னு போட்டுடலாம். இல்லனா செப்டிக் ஆயிடும்ல. இல்ல டாக்டர், வேண்டாம் டாக்டர். நான் வலிக்காம பாத்துக்கிறேன், சரியா? வா. திரும்பாத. சீரியஸ் போன்ஸ் எதுவும்? நத்திங். சின்ன காயம்தான். 2 நாள் ஆயின்மெண்ட் போட்டா சரியா போயிடும். டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதுவே போதும். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சார். இனிமே குழந்தைய கூட்டிட்டு போறப்ப கேர்ஃபுல்லா இருங்க பாப்பா. இல்லனா இனிமே அப்பா கூட போக கூடாது, சரியா? ஓகே டாக்டர். பாய். பாய். அங்கிள், நம்ம இப்ப எங்க போறோம்? வீட்டுக்கு தானே? அதுதான் இல்ல. அப்படின்னா வேற எங்க போறோம்? அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஐயோ, நான் வரமாட்டேன்பா. தெரியாதவங்க கூட எல்லாம் போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. என்னதான் உனக்கு தெரியும்ல, நான் உன் ஃப்ரெண்டு தானே. அப்படியா? நிஜமாவா? ப்ராமிஸா? ஐ, அப்ப இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். பா. சிஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். ஒரு சின்ன பாப்பாக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களா? ஆமா, கூட்டிட்டு வந்தாரு. குழந்தை பேர் என்ன? தமிழரசி. ஓ, அந்த குட்டி பாப்பாவா? அவங்கள இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கூட்டிட்டு போனாங்க. என்ன, போயிட்டாங்களா? சிஸ்டர், குழந்தைக்கு ஒன்னும் பெருசா எதுவும் அடிபடல? பதறாதீங்கம்மா, நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, சின்ன அடிதான். டாக்டர் ஆயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். தமிழை யாரு கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே. சிஸ்டர் கிளம்பிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க. சரி, அத்தை கிட்ட போன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேட்போம். பாரதி. சொல்லு பாரதி. அத்தை, தமிழ் வீட்டுக்கு வந்துட்டாளா? இன்னும் வரலையே பாரதி. வரலையா? இங்க இருந்து அப்பவே கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. அப்படியா? என்ன இங்க வர காணுமே. ஒருவேளை இங்கதான் வந்துட்டு இருப்பாங்க, நீ பதட்டப்படாத. சரிங்க அத்தை, நான் பாக்குறேன். சரி, வச்சிடுறேன். என்ன இது, தமிழ் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அத்தை சொல்றாங்க. கடவுளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன ஃப்ரெண்ட், இன்னும் வலிக்குதா? லேசாதான் வலிக்குது ஃப்ரெண்ட், ஆனா பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். ஆமா ஃப்ரெண்ட், ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்கல்ல, இப்போ எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கீங்க. சர்ப்ரைஸ்னா எப்படி இப்பவே சொல்ல முடியும்? ஆமா, என்ன படிக்கிறீங்க ஃப்ரெண்ட்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃப்ரெண்ட். ஓ,
என் கிளாஸ்லயே எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியுமா? அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட். ஆனா எல்லாருமே குட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நீங்க தான் என்னோட பிக் ஃப்ரெண்ட். அப்ப அதே மாதிரி எனக்கு நீங்க தான் என்னோட குட்டி புது ஃப்ரெண்ட். அந்த கேக் ஷாப்ல வண்டியை நிறுத்த. ஓகே சார். நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஏண்டா என்னோட குட்டி ஃப்ரெண்டுக்கு கேக் சாப்பிட பிடிக்காதா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா குட்டி ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஏன் டல் ஆயிட்டீங்க? கேக் சாப்பிட்டா அம்மா திட்டுவாங்களா? இல்ல ஃப்ரெண்ட், என் பர்த்டேக்காக கேக் வாங்கிட்டு வரும்போது தான் எங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஃப்ரெண்ட்? சாமி கிட்ட இருக்கிற உங்க அப்பா தான் என்கிட்ட சொல்லி இந்த குட்டி பாப்பாவுக்கு கேக் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காரு. நிஜமாவா ஃப்ரெண்ட்? ப்ராமிஸா? ஹை, அப்படினா நான் கேக் சாப்பிடலாமா? ஆமா. குட்டி ஃப்ரெண்டுக்கு என்ன கேக் பிடிக்கும்? அப்பா தானே கேக் வாங்கி தர சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு என்ன கேக் பிடிக்கும்னு உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. சொன்னாங்களே. சரி, நான் போயிட்டு வாங்கிட்டு வரட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்க. உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, சாமி கிட்ட இருக்கிற உங்க அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்படியா ஃப்ரெண்ட்? தேங்க் யூ அப்பா. ஃப்ரெண்ட், நம்ம கேக் சாப்பிடலாமா? ஓ, சாப்பிடலாமே. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியா. இந்த கேக் உங்களுக்கும் பிடிக்குமா? பிடிக்குமே. என்னோட ஃபேவரட் இந்த கேக் தான். ஹை, சூப்பர். சேம் பெஞ்ச். ஆமா ஃப்ரெண்ட், உங்க பர்த்டேக்கும் இந்த கேக் தான் கட் பண்ணுவீங்களா? ஆமா, எப்பவுமே இந்த கேக் தான் கட் பண்ணுவேன். நானும் தான். ஆமா, உங்க பர்த்டே எப்போ ஃப்ரெண்ட்? எனக்கு கமிங் 28. 1 2 3 4 5. ஃப்ரெண்ட், உங்க பர்த்டேக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுவேன். Sure, thank you. I am waiting. ஃப்ரெண்ட், ஆனா நான் எப்படி உங்களை பார்க்கிறது? எனக்கு உங்க வீடே தெரியாதே.
ஃபோன் பண்ணி சொல்லலாமே. ஆமால. அப்போ உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃப்ரெண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோ. சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட். 9 இதே நம்பர் தான்.